அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா 23 அண்ட் 24th பிப்ரவரியோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ தினமும் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் சம்பந்தமான சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகள் எதிர்கொள்ளும் மாணவர்கள் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நோட்ஸ் எப்படி எடுக்கணும், நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து எப்படி நம்ம கேதர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாம இருப்பாங்க சில பேர் ஆரம்பத்துல. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் பட்சத்துல நம்ம ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ சம்பந்தமா டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஃபைனலா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வேற ஏதாவது நாங்க அப்டேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு அப்டேஷன் ஏதாவது இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் எந்தெந்த பாயிண்ட் ஆஃப் வியூலலாம் சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. நியர்லி 20% வந்து நம்ம அதுக்கு கண்டிப்பா கான்சென்ட்ரேட் கொடுத்தாகணும். இல்லைன்னா நம்மளால மேக்ஸிமமா ஸ்கோர் பண்ண முடியாது. குரூப் 1 எழுதுறவங்க, ஜிஎஸ் எழுதுறவங்களுக்கு, அதே மாதிரி யூபிஎஸ்சி பேப்பர் 1 எழுதுறவங்களுக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. ஆஸ் வெல் அஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுக்குற வீடியோஸை வந்து கொஞ்சம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்க தெரியப்படுத்துங்க. உங்க நண்பர்களுக்குமே இதை வந்து அனுப்பிவிட்டு அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமா இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆப்ல டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எவ்ரி வீக்கெண்டு. ஸோ அதை நீங்க அட்டன் பண்ணணும்னா நீங்க ஆப்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதில் உங்கள் நம்பர் அண்ட் நேம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பேட்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேட்சஸுக்குள்ளே போயிட்டு ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் நியூஸ் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணிட்டதுக்கப்புறம் அது உள்ளே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கரண்ட் அஃபேர்ஸ் பேட்சஸுக்குள்ளே என்ரோல் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும்னா பார்த்துக்கலாம். டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லும். ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணோடனே அதுக்கான சொல்யூஷனும் உங்களுக்கு ஓப்பனாக தெரிஞ்சிடும். ஸோ சொல்யூஷன்ஸ்க்கு நாங்கள் தர வரைக்கும் வெயிட் பண்ண வேணா, உடனே நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த கொஸ்டின் எந்த தப்பு எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எந்த மாநிலம் என் ப்ரௌட் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஸோ என் ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து அண்மையில் ஒரு மாநிலம் தொடங்கியிருக்கு. அது எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரளா. ஓகேங்களா? ஸோ கேரளா அப்படின்ற மாநிலம் தான் வந்து என் ப்ரௌட் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த என் ப்ரௌட் அப்படின்ற திட்டத்தோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா PROUD அப்படின்றது ப்ராஜெக்ட் ஃபார் ரிமூவல் ஆஃப் அன்யூஸ்டு ட்ரக்ஸ். ப்ராஜெக்ட் ஃபார் ரிமூவல் ஆஃப் அன்யூஸ்டு ட்ரக்ஸ். ஆக்சுவலி நம்ம மருந்துகள் பயன்படுத்திட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே. அந்த மருந்துகள் சில நேரத்தில் காலாவதியாகி பயன்படாமல் மாறி போகும். அந்த மருந்துகளை மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு உகந்தது இல்லை அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அன்யூஸ் ட்ரக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதை மொத்தமா எரிச்சிருவாங்க, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம. ஸோ அந்த மாதிரி கேரளால பயன்படுத்திட்டு இருக்க ட்ரக்ஸ், அன்யூஸ் ட்ரக்ஸ் எல்லாமே மேங்களூருக்கு போயிட்டு அந்த பேர்னிங் ப்ராசஸ் நடக்கும். ஏன்னா மேங்களூர்ல அந்த பேர்னிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு அதுல இருந்து எந்த ஒரு காற்றுல அந்த வாயுக்கள் கலக்காத மாதிரி அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகேங்களா? இப்போ கேரளாவோட டீடைல்ஸ் நமக்கு தெரியணும். அதாவது இந்த என் ப்ரௌட் பத்தின இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்ட் ஃபார் ரிமூவல் ஆஃப் அன்யூஸ் ட்ரக்ஸ் தான் இந்த என் ப்ரௌடோட எக்ஸ்பான்ஷனா இருக்கு. இப்போ கேரளாவை பத்தி சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ கேரளாவோட நேஷனல் அனிமலா என்ன இருக்கு, கேரளாவோட ஸ்டேட் அனிமலா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எலிஃபென்ட் இருக்கு. கேரளாவோட ஸ்டேட் பேர்டா, நேஷனல் பேர்டு கிடையாது, ஆக்சுவலி ஸ்டேட் பேர்டு. ஸோ கேரளா ஸ்டேட்டோட அனிமல், கேரளா ஸ்டேட்டோட பேர்ட். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, இதை மட்டும் மாற்றிக்கோங்க. கேரளா ஸ்டேட்டோட பேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் ஹார்ன்பில். ஓகேங்களா? ஸோ கிரேட் ஹார்ன்பில்னா அந்த மூக்கு நீளமாக ஒரு பறவை வச்சிருக்கும், அதுதான் கிரேட் ஹார்ன்பில்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்து நாகாலாண்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஹார்ன்பிலுக்குன்னு சொல்லிட்டு அங்கே அதிகமாக ஹார்ன்பில்லோட எண்ணிக்கையில் இருக்கிறதுனால அதோட ஃபெஸ்டிவலாக நாகாலாண்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு இயருமே. அடுத்த கொஸ்டின், விச் கண்ட்ரி ஜாயின் தி OPEC பிளஸ் ஆஸ் அப்சர்வர்? ஸோ OPEC பிளஸ்ல பார்வையாளராக இணைஞ்ச நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரேசில். ஓகேங்களா? ஸோ பிரேசில் தான் அண்மையில் OPEC பிளஸ்ல வந்து சேர்ந்திருக்கிறாங்க. OPEC அப்படின்ற ஒரு எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஸோ பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரீஸ்ல அண்மையில் வந்து அப்சர்வரா பிரேசில் இணைஞ்சிருக்கு. நிறைய துபாய் அண்ட் அபுதாபி அந்த மாதிரி பெட்ரோல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரீஸ் வந்து இந்த OPECல சேர்ந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குளோபல் லெவல் ஆயில் சப்ளை அண்ட் பிரைசஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இட்ஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ கவர்மெண்டோட கண்டக்ட் பண்ணி கவர்மெண்டோட கூட்டணி சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிறது OPEC வந்து ரெகுலேட்ஸ் த குளோபல் ஆயில் சப்ளை அண்ட் பிரைசஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து 1960ஆம் ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இதுல ஆரம்பிக்கும் போது 5 கண்ட்ரீஸ் வந்து இணைஞ்சிருந்தாங்க. என்னன்னா ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா அண்ட் வெனிசுலா. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரீஸ். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியன்னா, ஆஸ்திரேலியால இருக்க வியன்னா அப்படின்ற இடத்துல தான் இந்த OPEC அப்படின்ற ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஸோ OPEC இஸ் ஒன்லி ஃபார் பெட்ரோலியம் ரெகுலேட்டிங் பெட்ரோலியம், குளோபல் ஆயில் சப்ளை அண்ட் பிரைசஸ். ஸோ அதுதான் வந்து இவங்களோட முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு. அடுத்த கொஸ்டின், வேர் வாஸ் த ஷிமோலு ஃபெஸ்டிவல் ஹெல்ட்?
அண்மையில ஷிமோலு ஃபெஸ்டிவல், ஷிமோலு பண்டிகை வந்து எந்த மாநிலத்தை கொண்டாடப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். எங்கன்னு பாத்தீங்கன்னா அசாம். அசாம்ல இருக்கிற ட்ரைபல் பீப்புள் செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த ஷிமோலு ஃபெஸ்டிவல். இந்த ஷிமோலு ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா உண்மையா பாம்பாக்ஸ் கெர்பியா அப்படின்ற ஒரு ஃபிளவர் வந்து அந்த இடத்துல வளரும். அந்த ஃபிளவருக்கான ஈகோசிஸ்டம் அண்ட் அந்த டூரிசம் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இன்னும் டூரிசம் டெவலப் பண்ணுன்றதுனால அந்த ஃபிளவர்ஸை வச்சு அதோட நேமா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷிமுலு அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த பாம்பாக்ஸ் கெரிபா ஃபிளவர் நேம் தான் வந்து ஷிமுல். அந்த ஷிமுலோட பேரையே வச்சு அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமா பிஹு அப்படின்ற ஃபெஸ்டிவல், அம்புபாச்சி மேளா அப்படின்ற ஃபெஸ்டிவல், மஜுலி அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். இதுல அசாம்ல முக்கியமா நிறைய அளவுக்கு நிறைய பேர் அசாம்ல இருக்கிற மொத்த மக்களுமே செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல் என்னன்னா பிஹு. ஆக்சுவலி நம்ம தைப்பொங்கல் செலிப்ரேட் பண்ற மாதிரி அசாம்ல பாத்தீங்கன்னா அவங்களோட குலதெய்வத்தை வழிபட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. மக்களோட இணைஞ்சு அவங்களுக்கான உணவு முறைகளை படையல் வச்சு அவங்களுக்கான உணவு முறைகளை செஞ்சு அதை ஒன்னா கூடி இணைஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ இது ஃபெஸ்டிவல் வந்து பிஹு ஃபெஸ்டிவல். இந்த பிஹு ஃபெஸ்டிவலே 3 நாள் நடக்கும். அந்த 3 நாள் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி தமிழ்நாட்டில் தைப்பொங்கல், அதுக்கு அடுத்த நாளைக்கு மாட்டும் பொங்கல், காணும் பொங்கல், அந்த மாதிரி பிஹு ஃபெஸ்டிவலே 3 நாள் நடக்கும். அடுத்த கொஸ்டின், 2025 ஆண்டிற்கான உலகின் தலை சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய பெண் யாருன்னு கேட்டீங்கன்னா பூர்ணிமா தேவி பர்மன் அப்படின்றவங்க தான் இந்த 2025 ஆண்டிற்கான உலகின் தலை சிறந்த பெண் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய பெண்மணி. இவங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒவ்வொரு வருடமும் டைம்ஸ் மேகசின் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், யூஎஸ்ல ரிலீஸ் ஆகிற மேகசின். அந்த டைம்ஸ் மேகசின்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து தலை சிறந்த பெண்களை வந்து பட்டியலிட்டு அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த அவார்ட்ஸ்ல சிறந்த 13 பெண்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 13 பெண்கள்ல பூர்ணிமா தேவி பர்மன் அப்படின்றவங்களுமே ஒருத்தவங்க. இவங்க ஒரு அசாமை சேர்ந்த ஒரு பர்சன். இவங்க ஆக்சுவலி யாருன்னா ஒரு வனவிலங்கு ஆர்வலர். நிறைய அளவுக்கு வனவிலங்குகளை ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக அவங்களோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க முக்கியமா ஹர்கிலா அப்படின்ற ஒரு பறவை இனத்தை வந்து காத்ததுக்காக இவங்களுக்கு சிறந்த பெண்கள் பட்டியல இடம்பெற்றிருக்கு. அது என்னன்னா ஹர்கிலா அப்படின்றது ஒரு கிரேன் பிரீடு. அந்த பிரீடை கன்சர்வ் பண்ணதுக்கான ஒரு அவார்டா தான் இது பார்க்கப்படுது. அடுத்த கொஸ்டின், எஃபிஐயின் புதிய இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? அண்மையில ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் எஃபிஐயோட புதிய ஹெட்டா இயக்குனரா வந்து காஷ் பட்டேல் அப்படின்றவரை தேர்ந்தெடுத்தாரு. ஸோ எஃபிஐ அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா சிபிஐ இருக்கிற மாதிரி, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி, யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறாங்க. அந்த ஃபெடரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷனோட ரூட் காஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க இருந்து அது உருவாகிச்சு, அதோட முக்கிய நோக்கங்கள் என்ன, அதோட பணிகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எஃபிஐ அப்படின்றது நிறைய தடவை பேப்பர்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால எஃபிஐ பத்தி இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆரம்ப காலகட்டத்தில் 1896 வருஷம் பாத்தீங்கன்னா நேஷனல் பியூரோ ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1908 ஜூலை 26 பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனை நேம் மாத்தி பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. இது யார் மாத்துறான்னு பாத்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் போனபார்ட்டே அப்படின்ற நபர் வந்து மாத்துறாரு. பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மாத்துறாரு. ஆக்சுவலி பிஓஐ. அந்த பிஓஐ வந்து 25 வருஷம் கழிச்சு, அதாவது 1908 இருந்து 25 வருஷம் கழிச்சு இது என்ன பண்றாங்கன்னா பியூரோ ஆஃப் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரீலேபிள்டு த டிவிஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதே வருஷத்துல 25 வருஷம் கழிச்சு அதே வருஷத்துல தென் தே சேஞ்ச் இன்டு த ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இவ்வளவு பேர் பெரிய பேர் வேண்டாம், பியூரோ ஆஃப் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரீலேபிள்டு த டிவிஷன் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற பேர் வேண்டாம். அதுக்கு பதிலாக வி கேன் சேஞ்ச் இன்டு ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூயார்க்ல இருக்கு, அமெரிக்கால. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? அண்மையில 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு பாத்தீங்கன்னா ஓமன் நாட்டுல நடைபெற்றது. இதை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிய வேணாம். எதுக்காக இந்த மாநாடு அப்படின்னா இந்த ஓஷனை கன்சர்வ் பண்றதுக்காகவும் அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் வந்து இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கலாம். ஸோ இதோட தீம் பாத்தீங்கன்னா, அதாவது கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வாயேஜ் டு நியூ ஹாரிசன் ஆஃப் மேரிடைம் பார்ட்னர்ஷிப். ஆக்சுவலி கடல்சார் கூட்டாண்மையின் புதிய எல்லைகளுக்கான பயணம் தான் இதோட கருப்பொருளா பார்க்கப்பட்டது. 8வது இந்திய பெருங்கடல் மாநாட்டோட கருப்பொருள். இது எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அண்மையில ஓமன் நாட்டுல நடந்துச்சு. அடுத்த கொஸ்டின், தமிழ் நூல்களை முதலில் ஓலைச்சுவடியில் இருந்து காகிதத்திற்கு அச்சடித்து மாற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்மையில வந்து ஜீகன் பால்கோட நினைவு பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. எங்கன்னா ட்ரான்குபார், அதாவது தரங்கம்பாடியில. ட்ரான்குபார்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து தரங்கம்பாடி.
ஸோ தரங்கம்பாடி பாண்டிச்சேரி தாண்டிங்கன்னா உங்களுக்கு தரங்கம்பாடி வரும். அந்த தரங்கம்பாடியில நிறைய சர்ச்சஸ் வந்து இவர் கட்டியிருக்கிறாரு. யாருன்னா ஜீகன்பால்க். இவர் தான் முதல்ல ஜெர்மன் கிட்ட இருந்து அந்த மிஷன்ஸை வாங்கி ஓலைச்சுவடியிலிருந்து இந்த புத்தகங்களை தமிழரோட துணை கொண்டு திருக்குறள் எல்லாத்தையுமே பதிவிட்டார். ஓகேங்களா. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் 1706 வந்து தரங்கம்பாடியில வந்து சேர்றாரு. ஓகேங்களா. யாருன்னா ஜீகன்பால்க். இவர் வந்து தமிழ் மொழியை விருப்பத்தோட கற்று அந்த தமிழ் மொழியில எழுதப்பட்ட நூல்களை வந்து அச்சிட்டு தமிழ் மொழியிலேயே வெளியிடுற மாதிரி சில பதிப்புகளை வந்து பண்ணார். இவரோட ஒர்க் மூலியமா தான் நம்ம புத்தகங்களா இப்போதைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியில தான் அந்த நூல்கள் எல்லாமே படிக்கிற ஒரு ஃபெசிலிட்டிஸே இருந்துச்சு. 1715 பார்த்தீங்கன்னா ஜெர்மனில இருந்து அச்சு இயந்திரத்தை கொண்டு வராரு அவரோட சொந்த செலவுல. அதுக்கப்புறம் இந்தியாவில் முதல்ல தமிழ் மொழியில பைபிள்ல வந்து அச்சடித்து வெளியிடுறாரு. முதல்ல அவருக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, பைபிள் தான். அப்போ பைபிளை என்னால் அச்சடிக்க முடியும்னா மற்ற தமிழ் நூல்களை பத்தியும் அறிஞ்சு அதை அச்சடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து திருக்குறள், தொல்காப்பியம், புறநானூறு, ஆத்திச்சூடி போன்ற நிறைய நூல்களை வந்து அச்சில ஏற்றுறாரு. அதாவது இந்த ஓலைச்சுவடியில மட்டும் இருந்த நூல்களை வந்து தொகுத்து அச்சில ஏற்றி அதுக்கான டெக்ஸ்ட் கொடுத்து மொத்தமா படிக்கிற அளவுக்கு பேப்பருக்கு கொண்டு வராரு. யாருன்னா ஜீகன்பால்க் அவர்கள். இவங்க திருவிக்கா, ஊவேசா எல்லாருமே தமிழுக்காக நிறைய தொண்டு பட்டிருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஜீகன்பால்க் அவர் தான் வருவார். அடுத்த கொஸ்டின், ஓஆர்எஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டடிச்சவர் யாரு? ஓஆர்எஸ் அப்படின்றது ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட். ஆக்சுவலி நிறைய பேருக்கு உடம்பு பற்றாக்குறையினால, அதாவது வாந்தி, மயக்கம், பேதியினால உடல்ல வந்து அதிகமா நீர் சத்து குறைஞ்சிடும். அந்த நீர் சத்தை தக்க வைக்கிறதுக்காக உடனே கொடுக்கப்படுற ஒரு மருந்து தான் வந்து உப்பு தண்ணி கரைசல், அதாவது உப்பு சர்க்கரை கரைசல்னு சொல்லுவாங்க. அதுதான் ஓஆர்எஸ். அந்த ஓஆர்எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பாடியில ஒரு அசிடிட்டி இல்லாம அவங்க பாடியில வந்து பேசிக்ஸ் ஃபார்ம் ஆகும், அந்த பெசிசிட்டி ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் அது மாறினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த மோஷன் ஸ்டாப் ஆகுறத நம்மளால உணர முடியும். அது மட்டும் இல்லாம குடல் பிரட்டல், அது மட்டும் இல்லாம வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூடமே இந்த ஓஆர்எஸ் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் குடிச்சா நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அதை ட்ரீட் பண்ணும். முக்கியமா ஆரம்ப காலகட்டத்துல இதை யார் உருவாக்குனவர்னு பாத்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணும். திலீப் மஹனலபிஸ் அப்படின்ற ஒரு நபர், இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் இந்த ஓஆர்எஸ் அப்படின்ற ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாரு. இந்த ஓஆர்எஸ் தான் முடிஞ்ச அளவுக்கு World War II காலராவை வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட் பண்றதுக்கு இந்த ஓஆர்எஸ் தான் ரொம்பவே பெரிதுமா உதவிச்சு. ஏன்னா காலரா வந்தவங்க அதிகமா மோஷன் அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, அதை ஆக்சுவலி கட்டுப்படுத்த முடியாது, உடம்புல நீர் சத்தை குறைய விடாம தடுக்கிறதுக்கு இந்த ஓஆர்எஸ் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் வந்து பயனுள்ளதா இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா வாட்டர், நீரு, வாட்டர், சால்ட்டு பிளஸ் சுகர், இது எல்லாமே வந்து சொல்யூபிள் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே கலவையா கலந்துட்டு ஒரு சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷன் தான் ஓஆர்எஸ் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அந்த சொல்யூஷன் வந்து நிறைய அளவுக்கு ஆரம்ப காலகட்டத்துல இவரு கண்டுபிடிச்ச போது பங்களாதேஷ்ல வார் நடந்துச்சு. அதாவது சுதந்திர போர் வந்து பங்களாதேஷுக்கு கூட நடந்துச்சு. அந்த போர்ல நிறைய பேரு நோய்வாய்ப்பற்று இருக்கிற அந்த டைம்ல வந்து இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷனை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய அளவுக்கு ட்ரீட்மெண்ட், காலராவோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகளுக்குமே இவர் அனுப்ப ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா. ஸோ திலீப் மஹனலபிஸ் அப்படின்ற நபர் தான் வந்து ஓஆர்எஸ் கண்டுபிடிச்சார். இந்தியாவில் தங்கத்தால் கட்டப்பட்ட கோவில்களில் மிக உயரமானது என்று கருதப்படுவது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்மையில ஒரு ரிசர்ச் பண்ணதுல எந்த மாநிலத்துல தங்க முலாம் பூசப்பட்ட கோபுரம் வந்து அதிக உயரம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெலுங்கானால இருக்கிற யாத்ரி குட்டா அப்படின்ற பகுதியில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில் அப்படின்ற ஒரு கோவில் தான் இந்த ஏசியாலே, அதாவது ஏசியாலன்னு சொல்றேன் பாருங்க, இந்தியாலேயே அதிக உயரம் கொண்ட கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. ஓகேங்களா. இதுதான் ஹையஸ்ட் டாலஸ்ட் கோல்டு பிளேட்டட் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகேங்களா. ஸோ இதோட மொத்த அடி பார்த்தீங்கன்னா 50.5 அடி உயரம் கோபுரம் கொண்டதுல 68 கிலோ அளவுக்கு தங்கம் வந்து கொண்டு பூசப்பட்டிருக்குன்னா அதுக்கு மேல பூசியிருக்கிறாங்க. 68 கிலோ அளவுக்கு தங்கத்தை உருகி அந்த மேல இருக்கிற அந்த ஒவ்வொரு பகுதிகளுமே, அந்த கோபுரத்தோட உச்சியில இருக்கிற ஒவ்வொரு பகுதியுமே தங்கத்தால பூசியிருக்கிறாங்க. இவற்றுள் எந்த கோட்டை தமிழ்நாட்டில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய அடையாளமாக மாற்ற முன்மொழியப்பட்டது? ஸோ அண்மையில யுனெஸ்கோ சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது எல்லாமே வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா மாத்துங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. அது மாதிரி கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து அதுக்கு வந்து சில குஜராத்ல சேர்ந்த சில சத்ரபதி சிவாஜி அவர் கட்டின அந்த சில டெம்பிள்ஸ் இதோட சேர்த்து இந்த செஞ்சி கோட்டை, அதாவது ஜிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஞ்சி அப்படின்றது தமிழ்ல செஞ்சின்னு அர்த்தம், இங்கிலீஷ்ல ஜிஞ்சின்னு சொல்லுவாங்க. அந்த செஞ்சி கோட்டையுமே வந்து அந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டுல நிறைய அளவுக்கு கோட்டைகள் காணப்படலைனாலும் சில கோட்டைகள் வந்து ரொம்ப பெருசா பேசப்படுது. ஏன்னா பாளையக்கார் வாழ்ந்த டைம்ல அதுக்கு முன்னாடி இருந்த அந்த செங்கிஸ்கான், அதுக்கு முன்னாடி இருந்த
அதுக்கு முன்னாடி ஆண்டு அந்த டெல்லி சுல்தானேட்ஸ், அதுக்கப்புறம் சிவாஜி, சத்ரபதி சிவாஜி அந்த மாதிரி நிறைய மன்னர்கள் வந்து ஆண்டுட்டு வந்தாங்க சோழர்களுக்கு அப்புறம். அந்த டைம்ல கட்டப்பட்ட கோட்டைகள்ல ஒண்ணுதான் செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டை வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர எம்பையரால கட்டப்பட்டுச்சு. ஆனா கடைசியில இவரு தான் வந்து டேக் ஓவர் பண்ணி அதை வந்து இருந்திருந்தார். யாருன்னா சத்ரபதி சிவாஜி தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும், அதாவது ஒரு 1947 இருந்து 100 ஆண்டுகள் கழிச்சு 2047ல ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறாங்க. அது என்னன்னா, அரசின் தொலைநோக்கு பார்வையை சார்ந்து இந்த டெவலப்மெண்ட்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வகுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தோட பெயர் என்னதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுக்கான சரியான விடை பாத்தீங்கன்னா விக்ஷித் பாரத் அப்படின்றத இதுக்கான சரியான விடை. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா 2047க்குள்ள இவங்க இந்த 4 ஆஸ்பெக்ட்ல வந்து சில டெவலப்மெண்ட்ஸ் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ எதுலன்னா, இளைஞர்களுக்காக யுவா அப்படின்ற ஒரு திட்டத்தையும், ஏழைகள் டெவலப்மெண்ட்டுக்காக, அதாவது விமன் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக கரீப் அப்படின்ற ஒரு திட்டத்தையும், பெண்கள் திட்டத்துக்காக மகிழியேன் அப்படின்ற ஒரு திட்டத்தையும், அன்னதாதா அப்படின்ற திட்டத்துக்காக விவசாயிகளுக்காக அன்னதாதா அப்படின்ற திட்டத்தையும் வந்து வகுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விக்ஷித் பாரத் அப்படின்ற திட்டம் வந்து 4 வகையில வகைப்பட்டிருக்கு. ஸோ இவங்களோட முக்கியமாக இலக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நிலையான வளர்ச்சி அடையறதுக்கு இந்த திட்டம் வகுத்து வச்சிருக்கிறாங்க. உயர்ந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்குறதுக்காகவும் சில மேம்பாட்டுக்காகவும் வந்து இந்த திட்டத்தை வகுத்து வச்சிருக்கிறாங்க. சமமான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு ஒவ்வொரு செக்டார்ஸ்லயுமே சமமான வளர்ச்சியை வந்து உறுதி செய்வதற்காகவும் இந்த திட்டத்தோட நோக்கமா பார்க்கப்படுது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஊக்குவிக்கவும், உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவிக்கவும், பயனுள்ள நிர்வாகத்தை ஊக்குவிக்கவும் இவங்களோட இலக்குகளா 2047க்குள்ள நிர்ணயிச்சிருக்கிறாங்க. 2047க்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்க அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயார்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு 100 ஆண்டுகள் சுதந்திரம் அடைஞ்சு 100 ஆண்டுகளுக்குள்ள பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து இந்தியால தெரியப்படுத்தணும், வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இந்த விக்ஷித் பாரத் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின், எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் பறவைகள் காணப்படுகிறது? ஸோ பறவைகளோட கவுண்ட் வகையில ஒவ்வொரு மாநிலத்திலையும் கணக்கெடுக்கும் போது எந்த மாநிலத்தில் அதிகமான பறவைகள் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். மேற்கு வங்காளம் அப்படின்ற இடத்துல நிறைய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு, பேர்ட் சாங்சுரிஸ் இருக்கு, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்கு. அதனால அந்த இடத்துல அதிகமான பறவைகள் எண்ணிக்கை காணப்படுது. இப்ப வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா சுந்தர்பன் நேஷனல் பார்க்கு, பக்சா டைகர் ரிசர்வ், மகானந்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்டு ராய்கஞ்ச் வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் நிறைய அளவுல பெருசா பேசப்படுற ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் பார்க்ஸ். இதுல சுந்தர்பன் நேஷனல் பார்க் பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல பேர் பெற்றது. இந்த ராய்கஞ்ச் வைல்ட் லைஃப் சாங்சுரியில பாத்தீங்கன்னா இதுதான் ஏசியஸ்ட் லார்ஜஸ்ட் பேர்ட் சாங்சுரியா கருதப்படுது. இதுல மொத்தமா 164 ஸ்பீசிஸ் கொண்ட பேர்ட்ஸ் வந்து இருக்கு. சப்போஸ் நீங்க வெஸ்ட் பெங்கால் சைட்ல டூருக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி நேஷனல் பார்க்ஸ் வந்து நீங்க பாக்குறது மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது மாதிரி வேற ஏதாவது நேஷனல் பார்க் நீங்க போயிருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த கொஸ்டின், பெற்றோர் ஆசிரியர் உறவை மேம்படுத்த தொடங்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் செயலி யாது? ஸோ அண்மையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அவரும் கல்வித்துறை அமைச்சரான திரு பொய்யாமொழி அவருமே பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு குரூப் இருந்துச்சு, அசோசியேஷன். அந்த மாதிரி இப்போ ரீசெண்டா பேரண்ட்ஸ் டீச்சர் ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஆப்போட பேர் பாத்தீங்கன்னா அப்பா, APPA அப்படின்னு சொல்ற எக்ஸ்பான்ஷன்ல நம்ம சொல்லப்படுறது அக்ரோனிம் பாத்தீங்கன்னா அப்பா. இதோட எக்ஸ்பான்ஷன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அதோட சுருக்கம் தான் அப்பா அப்படின்றது. ஸோ இது ஆக்சுவலி தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா 46,000 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு, 12,000 கிட்டத்தட்ட பிரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்கு. இந்த கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆப் தெரியப்படுத்துறதுக்காக அப்போ பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஷெட்யூல் வகையிலையும் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான சில வழிமுறைகளையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலயமா பேரண்ட்ஸ் வந்து டைரக்டா டீச்சர்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கலாம், டைரக்டா அவங்களோட கொடுக்குற ஹோம் ஒர்க்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்கு இப்பதான் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த அப்கமிங் அகாடமிக் இயர்ல இருந்து ப்ராசஸ் வரும்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலி PTA வரதுக்கு முன்னாடி, அதாவது இதுக்கு முன்னாடி நமக்கு PTA அப்படின்ற ஒரு செக்டார் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், நயனாமிர்தம் 2.0 என்ற திட்டத்தை எந்த மாநிலம் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆன்சர் கேரளா. நயனாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா நயன்தாரா அப்படின்றது கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பர்சன் வந்து அவங்க பிறந்த ஊர் வந்து கேரளா. ஸோ நயனாமிர்தம் 2.0 அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது கேரளா. இது ஆக்சுவலி எதுக்காக அப்படின்றது ஒரு ஐ ஸ்கிரீனிங்காக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி ஐ செக்அப் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலயமா உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் கேரளால மட்டும்தான்
கவர்மெண்ட் லெட் ஏஐ அசிஸ்டட் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் ஃபார் கண்டிஷன்ஸ் லைக் கிளாக்கோமா, டயபெட்டிக் ரெட்டினோபதி, இந்த மாதிரி நிறைய டிசீஸ், நிறைய சிண்ட்ரோம்ஸ், நிறைய அதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ்ல ரெக்டிஃபை பண்றதுக்காக, ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த ஏஐ டிரைவன் ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை வந்து இவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது உலகத்திலேயே முதன்முறையாக கொண்டு வந்திருக்கிற ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஏற்கனவே நம்ம நார்மலாக ஐ டெஸ்ட் பண்ணுவோம், ஆனால் ஏஐ டெக்னாலஜிக்கு வச்சு நம்ம ஐ டெஸ்ட் பண்றது அப்படின்றது முதல் முறை. இது வந்து திட்டத்தை பேர் வந்து நயனாமிர்தம். இது வந்து கேரளால லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எந்த மாநிலம் பத்தூசியத்தை அதிகாரப்பூர்வ மதமாக அங்கீகரித்துள்ளது? எந்த மாநிலம் பத்தூசியத்தை அதிகாரப்பூர்வமாக மதமாக மாற்றியுள்ளது? நிறைய மதங்கள் எண்ணிக்கையில இருக்கிற அந்த இந்தியால பாத்தீங்கன்னா பத்தூசியம் அப்படின்ற ஒரு புது வகையான மதத்தை வந்து இப்போ அபிஷியல் ரிலீஜனை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா அசாம்ல. ஓகேங்களா? ஸோ இது பத்தூசியம் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பத்தோ அப்படின்ற ஒரு குரூப், அதாவது ஆக்சுவலி போடோ அப்படின்ற ஒரு அசாமிஸ் ட்ரைபல் குரூப்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ஃபாலோ பண்ற ஒரு மதமா தான் இந்த பத்தூசியமா காணப்படுது. அவங்க அசாம்ல இருக்கிற நார்த் ஈஸ்ட் இந்தியால இருக்கிற அசாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபோக் ரிலீஜன், நடனம் ஆடி, பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி அவங்களோட மதத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க, அவங்களோட வேண்டுதல்களை வெளிப்படுத்துவாங்க. ஸோ இது ஒரு ஆக்சுவலி ஒரு ஃபோக் ரிலீஜியன் பத்தூசியம் அப்படின்றது. இந்த போரோ இல்லைன்னா போடோ அப்படின்றது வந்து ஒரு டிபெட்டியன் பர்மீஸ் ஸ்பீக்கிங் எத்னோ லிங்குஸ்டிக் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த போடோ அப்படின்ற ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு டிபெட்டியன் பர்மீஸ், டிபெட்டியோ பர்மீஸ்னா அந்த மொழி பேசக்கூடிய மக்களாக காணப்படுறாங்க. இவங்க அசாம்ல அதிக அளவுல காணப்படுறாங்க. இந்த பத்தோ அப்படின்றது வந்து ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பத்தோ அப்படின்றது ஐம்பூதங்கள், அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பை வந்து அவங்க இதை கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஒன்றிணைஞ்சு உருவாக்கப்பட்ட இந்த மதம் தான் பத்தூசியம். ஓகேங்களா? ஸோ இவங்களோட தெய்வமா கருதப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்தோ வரி அப்படின்ற ஒரு தெய்வம் தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு மதத்துக்குமே ஒரு முதன்மையான கடவுள் காணப்படுறாங்க. இந்த மாதிரி பத்தூசியத்தோட முதன்மையான கடவுளா இவங்க யாரை வழிபடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தோவ்ராய் அப்படின்ற ஒரு கடவுளை தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், எந்த அமைப்பு தொழில்நுட்ப தத்தெடுப்பு நிதியை அறிமுகப்படுத்தியது? ஸோ டெக்னாலஜி அடாப்ஷன் ஃபண்டை வந்து எந்த தொழில்நுட்ப நிதி எந்த அமைப்பு வந்து கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த இன்ஸ்பேஸ் அப்படின்ற ஒருக்கான எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பான்ஷன் தான். இது 2020 அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த அடாப்ஷன் ஃபண்டு மூலயமா அவங்க 500 கோடி அளவுக்கு ஃபண்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு, அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ செக்டார்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணி கொடுக்கறதுக்கான திட்டத்தை வந்து வகுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான், 23, 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. போட்டித் தேர்வுகள் எழுதும் மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளுமே நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.